ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் மெர்மைட் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்வென்ச்சர் டார்க் காமெடி மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோடைய லைஃப்பில் எது எடுத்தாலும் மைனஸாக இருக்குது. எது எடுத்தாலும் வெற்றி பெற முடியல. லைஃபே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இவர் எங்கே போனாலும் ஒரு மாதிரியாகவே இருக்கார். இவருக்கு வெற்றிங்கிறதே கிடைக்கல. அதனால் மனுஷன் அப்செட் ஆகிறாரு. ரொம்பவும் அப்செட் ஆகி ஒரு நாள் அப்படியே ஒரு வழியாக போயிட்டுருக்காரு. திடீர்னு பார்த்தா இவருக்கு ஒரு மீன், லக்கு மீன் சொல்லுவாங்க, மெர்மைட் அப்படிங்கிற ஒரு மீன் கிடைக்கிது. உடனே அந்த மீனை பார்த்தா அது ரொம்ப அடிபட்டுருக்கு. அந்த மீனை சிகிச்சை கொடுத்து ஓரளவுக்கு உயிர் பெற செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மீனை தன்னுடைய வீட்டிலே வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய லக்கெலாம் வருது, அதிர்ஷ்டம்லாம் தேடி வருது. அப்படி என்னென்ன அதிர்ஷ்டம்லாம் தேடி வந்தது, இறுதியில் இந்த மீனை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணார், அவருடைய லைஃப் எப்படி மாற்றினார், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோ தாங்க. அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. காமெடி நல்லா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்குது. ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குது. ஒரு மீன் காமிக்கிறது, பேசுகிறது, அதோடைய உலகம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் புதுமையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் வித்தியாசமான கேரக்டராக வச்சு பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்லோவாக இருந்தாலும் அந்த டார்க் காமெடி ஃபேஸில் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்துடைய பிஜிஎம்மும் நல்லாவே இருக்குங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாலே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை, ஸ்க்ரீனில் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் திரும்ப அதையே காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃபில் இல்லை, கிளைமேக்ஸ் வரைக்குமே இல்லை. படம் ஒரு மாதிரியாக போகுது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் காமெடி நல்லா வலுப்படுத்திக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவு காமெடி வந்தது, செகண்ட் ஹாஃபில் அதுவும் இல்லை. அதனால் வில்லன் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, வில்லனே இல்லைன்னு கூட சொல்லலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் வில்லனாக வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் மைனஸாகவே இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் மேட்ச் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, அதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.